இங்க லக்ஷ்மி போலீஸ் கிட்ட சொன்ன மாதிரியே கலெக்டர், போலீஸ், ஜட்ஜ் 3 பேரையும் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி கோர்ட்லயும் ஒத்துக்கிறா. அதனால கோர்ட்டும் அவளுக்கு தண்டனை கொடுத்து ராமானுஜமா முழு கேஸையும் விசாரிக்க சொல்லி ஆர்டர் போட ஆதித்யாவை தேடி போய் லக்ஷ்மியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆதித்யா லக்ஷ்மியை ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல தான் பார்த்திருப்பான். அவங்க 2 பேருக்குமே பிடிச்சு போக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதை ஆதித்யா ராமானுஜம் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் உங்களோட பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, அவங்கள கொலை பண்ணிட்டு லக்ஷ்மியும் ஜெயிலுக்குள்ள போயிட்டான்னு சொல்றாரு. இதை கேட்ட ஆதித்யாவும் நாங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஆனா எங்க 2 பேருக்கும் குழந்தையே கிடையாதுன்னு சொல்றான். அப்போ ராமானுஜமும் சரஸ்வதி யாருன்னு சொல்லி லக்ஷ்மிக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே லக்ஷ்மிக்கு சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா லக்ஷ்மி சரஸ்வதியை புதைச்சேன்னு சொன்ன இடத்துல ஒரு ஆள் இருந்திருப்பாரு. அவர்கிட்ட போய் ராமானுஜம் விசாரிக்கும் போது அந்த பொண்ணு அப்படி யாரையுமே கூட்டிட்டு வரல, ஆனா யாரையோ சுமந்துட்டு வந்த மாதிரியே தனியா தான் நடந்து வந்தது, யாருமே இல்ல. ஆனா அந்த பொண்ணு யாரையோ குழிக்குள்ள இழுத்து போடுற மாதிரி ரியாக்ட் பண்ணி அந்த குழியையும் மூடிட்டு போயிடுச்சு சொல்ல இவருக்கு எதுவுமே புரியாம நடந்து எல்லாத்தையும் யோசிச்சு பாக்காரு. இப்போ சரஸ்வதியோட போட்டோவை ஆதித்யாவுக்கு அனுப்பி கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்ல அதுக்கு ஆதித்யாவும் இது லக்ஷ்மி தான் பார்த்தோன்னே சொல்றான். எதுவும் புரியாம இல்ல இது சரஸ்வதியோட போட்டோன்னு சொல்ல இல்ல இது லக்ஷ்மியோட போட்டோ தான், அவளோட ஃபுல் நேமே லக்ஷ்மி சரஸ்வதி தான் சொல்றான். அப்போதான் ராமானுஜம்க்கு லக்ஷ்மி சரஸ்வதி 2 பேருமே ஒரே ஆளுன்னு தெரிய வருது.